அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ரைட். கர்த்தர் நல்லவர். இந்த கடந்த 3 நாட்கள் அளவும் நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருந்ததான ஜெபத்திற்கு வந்தவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க, ஜெபத்தில் நில்லுங்க. கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த மாதத்திற்கான ஒரு வார்த்தை, இந்த மாதத்துக்கான ஒரு வார்த்தை, அதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அந்த மாதத்தினுடையதான வார்த்தை. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, ஜெயம் தருவார்னு இல்ல, கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தருவா எதிர்பார்க்கிறேன்னு நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்ப என்னன்னா, அறிக்கையிட தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க, இந்த செப்டம்பர் மாதத்துல எந்த காரியமா இருந்தாலும் தேவ சமூகத்துல கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில எனக்காக இதை மாற்றுவார், எனக்காக இந்த காரியத்தை கர்த்தர் மாற்றுவார்னு நீங்க அறிக்கை பண்ணுவீங்கன்னா அதில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நான் உங்களை மீண்டும் பலிபீடத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். நம்ம இந்த நாட்களிலும் கூட 4வதாக ஒரு பலிபீடம் ஒன்று உண்டு. கடந்த 3 நாட்களவும் நாம் 3 பலிபீடத்தை நாம் தியானித்தோம். என்ன பலிபீடம் தியானித்தோம்? முதலாவது ஆபிரகாமுடைய பலிபீடத்தை தியானித்தோம். அது தகன பலி செலுத்த வேண்டியதான ஒரு பலிபீடமாக காணப்பட்டது. 2வது யாக்கோபுடைய பலிபீடத்தை தியானித்தோம். அது பொருத்தனை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலிபீடமாக காண்பித்தது. 3வது ஒரு பலிபீடத்தை தியானித்தோம். அது தேவ மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய பலிபீடமாக இருந்தது. இந்த 4வது நாட்கள்லையும் ஒரு பலிபீடத்தை நாம் தியானிக்க போகிறோம். இது எப்படிப்பட்ட பலிபீடம் என்றால், இது உங்களுக்கு படிக்கும் பொழுது இதற்கு முன்பாக பார்த்த பலிபீடத்தை போல பலிபீடமாய் காணப்படாது. இது கொஞ்சம் சற்று முற்றும் வித்தியாசமான ஒரு பலிபீடம். வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள். உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய வார்த்தை பேசப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மீண்டுமாக இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். கெத்செமனே என்கிற ஒலிவமலை அடிவாரத்துல ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இயேசுநாதர் நம்முடைய வாழ்வின் பலிபீடமாக அவர் என்ன பண்றாரு? காணப்படுகிறார். அதனாலதான் இந்த பலிபீடம் கொஞ்சம் வித்தியாசமான பலிபீடமா இருக்குன்னு சொன்னேன். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால்
எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். ஸ்தோத்திரம். நமக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பலியாகி அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கும் பிதாவுக்கும் இருந்த திரைச்சிலையை கிழித்து நம்மை அவருடையதான பரிசுத்தமான அந்த ஸ்தலத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு போயிருக்கிறார். நாம் பரிசுத்தம் அடையும்படி அவர் நம்மை கொண்டு போயிருக்கிறார். எப்படி கொண்டு போயிருக்கிறாரு? அவருடைய இரத்தத்தின் மூலமாக. அவர் தன்னை பலியாக கொடுத்து அந்த பலிபீடத்தின் மேல தன்னுடைய ரத்தத்தை அவர் ஊற்றி அவர் எப்படிப்பட்டவரா மாறி இருக்கிறாரு? நம்மை பரிசுத்தப்படுத்திய பிரதான ஆசாரியரா என்ன பண்ணிருக்கிறாரு? மாறி இருக்கிறார். அப்ப இந்த பலிபீடம் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை பின்பற்றி வா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னை பின்பற்றி வா. தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து எவன் பின்பற்றுகிறானோ அவனே எனக்கு சீஷனாக எண்ணப்படுவான். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு பிரதானமான அழைப்பு என்னவென்றால், என்னுடையதான அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். நான் பலிபீடமாய் இருந்தது போல நீங்களும் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடமாக என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. எப்படிப்பட்ட பலிபீடமா இருக்கணுமா? தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற பலிபீடமா இருக்கணுமா? தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற பலிபீடமா இருக்கணுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் என்னதான் பிதாவின் குமாரனா இருந்தாலும், ஆவியானவரே அவருக்கு ஸ்தோத்திரம் இவன் நேசகுமார் என்ற திருவுளம் பற்றி இருந்தாலும், அவர் ஸ்தோத்திரம் 100% தேவனாகவும் 100% மனிதனாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவராய் இருந்தபடியும் கடல் மேல் நடந்து போகிறவராய் இருந்தபடியினாலும் அவர் செய்த ஒரு காரியம் என்ன? என் சித்தத்தின்படி நான் வாழ மாட்டேன். அதிகாரம் உண்டு. பிசாசை துரத்த அவருக்கு அதிகாரம் உண்டு. கடலின் மேல் நடக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. புயல் காற்றை அடக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதிகாரம் படைத்தவராய் இருந்தும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் சித்தம் என்று சொல்லி என்ன பண்ணாரு? செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்ப நம்ம இப்படியாக அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? நீங்கள் தேவ சித்தத்தை செய்கிறவர்களா என்ன பண்ணணும்? மாறணும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் என்ன பண்ணணுமா? மாறணும். அப்படி மாறும் பொழுது என்ன நடக்குமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம், நம்ம ரட்சிக்கப்படுவோம், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்கிற அந்த சத்தியம் நமக்கு என்ன ஆகும்? நிறைவேறும். நம் பலிபீடமாய் மாறும் பொழுது, நம்மை ரட்சித்ததால் நம்ம பலிபீடமா மாறி இருக்கிறோம், நம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருப்பதால் நம்ம பலிபீடமாய் இருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்படுவதால் நம்ம என்ன பண்ணுவோம்? பலிபீடமாய் மாறுவோம். அப்ப இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும். நான் ரட்சிக்கப்பட்டதும் இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறதும் இனி ரட்சிக்கப்பட போறதுக்கும் சாட்சி என்னவென்றால், நாம் தேவ சமூகத்தில் பலிபீடமாக மாறும்போது, தேவ சமூகத்தில் பலிபீடமாய் மாறும்போது. அப்ப இந்த 4வது பலிபீடம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனுடைய சித்தத்தை. இந்த 4வது பலிபீடம் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த 4வது பலிபீடம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், இந்த பலிபீடம் தேவ சித்தத்தை செய்து முடித்தது போல நம்மையும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கிறார். அவர் தேவனுடைய சித்தத்தை பூரணமாகவும் பரிபூரணமாகவும் நிறைவேற்றி முடித்தபடியினால் நம்மையும் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி அழைக்கிறார். அவருடைய அடிச்சுவடலை பின்பற்றுகிற நாம் அந்த பலிபீடமாய் மாற வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார் என்பது நம்ம கொஞ்சம் முக்கியம். பலிபீடமாய் மாறுவது என்றால் சுலபம் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சுலபம் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலைமையில தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்? இதற்கு முன்பாக அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? குருடனை எழுப்பி விட்டாரு, சப்பானை எழுப்பி விட்டாரு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு. அவர் செய்த அற்புத அடையாளங்கள் எல்லாமே தேவ சித்தம் தான். அவர் செய்த உதவிகள் அனைத்தும் தேவ சித்தம் தான். மரித்தவனை எழுப்பி விட்டது தேவ சித்தம் தான். இது எல்லாமே தேவ சித்தத்தின்படி செய்தாரு. இதெல்லாம் செய்யறதுக்கு ஜாலியா இருக்கும். கொஞ்சம் சீரியஸா இல்லாம கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃப்ரீயா என்ன பண்ணுவேன்? பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க கொஞ்சம் ஃபேஸை இருக்குவீங்கன்னா
நானும் அப்புறம் இருக்கிற மாதிரியே பிரசங்கம் பண்றப்ப அது நல்லா இருக்கு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப ஸ்தோத்திரம், அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம். நம்மை கொண்டு ஒரு பிசாசை கர்த்தர் துரத்துறாருன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்மை கொண்டு 12 வயசு பெண்ணை எழுப்பி விட்டாருன்னா நம்ம எப்படி இருப்போம்? நம்மை கொண்டு சப்பானி எழுப்பி விட்டா, அப்ப இது எல்லாமே தேவ சித்தம். இதெல்லாம் செயல்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடி சந்தோஷம் பறக்கும், அபிஷேகம் நிரம்பும், ஜெபம் பறக்கும், தீயா வேலை செய்வோம். எப்போ நம்மை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை தேசத்தில் நடப்பிக்கும் பொழுது அப்ப சொல்லுவோம், உங்க சித்தம்பா, உங்க சித்தம்பா. யாரை விரும்புறீங்களோ என்னைய கொண்டு எழுப்புங்க. யார் அபிஷேகிக்க விரும்புறீங்களோ என்னைய கொண்டு அபிஷேகிங்க. யாரை போஷிக்க விரும்புறீங்களோ என்னைய கொண்டு போஷிங்க. உங்க சித்தம் ஆண்டவரே, உங்க சித்தம் ஆண்டவரே. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போதெல்லாம் இந்த சித்தத்தை படி என்ன பண்ணல, சொல்லல. இவர் எப்பத்தி சொல்ற சித்தத்தை குறிச்சு வாசிங்களேன். ஒரு பகுதி இருக்கு, மத்தேயுவின் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தின் 36 முதல் சில வசனத்தை வாசிங்களேன். மத்தேயுவின் அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். போதும், துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்படியே மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். போதும், திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்படியே லூக்காவின் சுவிசேஷத்துக்கு போலாம். லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 39லிருந்து சில வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடே கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறியும் தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த 3 சுவிசேஷத்துல நம்ம வாசிச்ச பகுதியில இயேசுநாதர் எப்படிப்பட்ட நிலைமையில பிதாவின் சித்தத்தை செய்ய சொல்றாரு? அவர் மிகுந்த வியாகுலப்படும் பொழுது, அவர் மிகுந்த துக்கப்படும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடையும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடையும் போது. இதிலும் இன்னொரு வார்த்தை சேர்த்து, அவருக்கு நன்றாக தெரியும் அடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதான சில நாட்களில் நடக்கக்கூடிய சில கோர காரியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இப்ப கெத்செமனே தோட்டத்தில் நான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூதாஸ் வந்துடுவான், என்னை முத்தம் செய்து காட்டி கொடுப்பான், காவல் என்னை பிடித்து கொண்டு போவாங்க, என்னை அவமானப்படுத்துவாங்க, என்னை அடிப்பாங்க, என் வஸ்திரத்தை உருவுவாங்க, என்னுடைய முதுகை உழவு ஒப்பு கொடுப்பது போல என்னுடைய முதுகை வாரினால் அடித்து 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 என் முதுகை புண்ணாக மாற்றிடுவாங்க, எனக்கு முள்கிரீடத்தை வைப்பாங்க, என்னை கடைசியாக சிலுவையில் அடித்து என் கரங்களிலும் என் கால்களிலும் ஆணிகளை அடித்து என் விழாவில் ஈட்டியை குத்தி என்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் நீரும் வெளியே வரும் வரைக்கும் என்னை அவங்க துன்பப்படுத்துவாங்க. 6 மணி நேரம் நான் சிலுவையில் தொங்குவேன். இப்படிப்பட்டதான அடுத்த கோர சம்பவங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து முன்னதாக அறிவித்து அவர் பண்ணின ஜெபம், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அதுதான் நான் சொன்னேன், நம்மை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது நாம் உற்சாகமாய் செயல்படுவோம். அதுவே நம்மை குறித்து ஒரு பாடுகளுக்கு நேராய் கர்த்தர் நடத்தும் பொழுது அந்த பாடுகளின் வழியாய் பிரவேசிப்பதற்கு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற இந்த பலிபீடத்தின் மூலம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், உபத்திரவத்தின் வழியாக நாம் பிரவாகிக்க நடந்தாலும், உபத்திரவத்தின் வழியாக நமக்கு நடக்க காரியங்கள் நேர்ந்தாலும் நடந்து செல். கண்ணீரின் பாதையில் கர்த்தர் நடத்துறாரா, நடந்து போ. காரணம் என்ன தெரியுமா? கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாதான் அதை உருவ மேற்கொள்ள முடியும்.
நடக்காம மேற்கொள்ள முடியாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கு, கண்ணீர் மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது கண்ணீர் மாறணும்னா பள்ளத்துக்குள் நடந்து செல். உபத்திரவம் மாற வேணும்னா உபத்திரவத்தின் குகைக்குள் நீ முதல்ல என்ன பண்ண போ. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். அப்போ உபத்திரவம் என்னும் குகைக்குள்ள நீ போ. குகைக்குள் போகாம உபத்திரவம் மாறணும், உபத்திரவம் எப்படி மாறும்? சிங்கக்கெபிக்குள் போனாதான் தெரியும் தானியேல் தப்புவிக்கப்படுவானா சிங்கத்துக்கு இரையாவானா அப்படின்னு. கெபிக்குள் போவதற்கு முன்பாகவே முடிவை தீர்மானிப்பது நமக்கு அழகு அல்ல. அப்ப சில உபத்திரவத்துக்கு நேராக நாம் நடக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு முதலாவது வேண்டும். எப்படிப்பட்ட மனப்பக்குவம் தெரியுமா? உம்முடைய சித்தத்தின்படி. உம்முடைய சித்தத்தின்படி. கண்ணீரின் வாழ்க்கையா? உம்முடைய சித்தம். மனக்லேசத்தின் வாழ்க்கையா? உம்முடைய சித்தம். பலவீனத்தின் வாழ்க்கையா? உம்முடைய சித்தம். சோர்வின் வாழ்க்கையா? உம்முடைய சித்தம். தரித்திர வாழ்க்கையா? உம்முடைய சித்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தில சொல்லப்பட்டிருப்பாரு, மிகுந்த பலவீனத்துல மிகுந்த வேதனையில இருக்கிறப்ப அவர் சொல்ற வார்த்தை, நான் மிகுந்த பலவீனமா இருக்கிறேன், நான் மிகுந்த பலவீனம் உடையவனா இருக்கிறேன். இந்த பலவீனத்துல என்னையால இந்த பலவீனத்தை என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. இது குத்துகிற சாத்தானினுடைய முல்லை போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. இதை மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த பலவீனம் உன்னை விட்டு என்ன பண்ணாது, நீங்காது. அவர் சொல்லுவாரு, இல்லப்பா இந்த பலவீனம் உன்னை விட்டு என்ன பண்ணாது, நீங்காது. ஆனா உனக்கு ஒரு கிருபையை நான் என்ன பண்றேன், தரேன். இந்த பலவீனத்துல என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்குவதற்கு நான் உனக்கு என்ன பண்றேன், உதவி செய்யறேன். அந்த கிருபையை பிடித்துக்கொண்டு நீ என்ன பண்ணு, தொடர்ந்து ஓடு. அப்ப நம்முடைய பலவீனமான நேரமோ நம்முடைய சோர்வான நேரமோ நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே. நான் மேற்கொள்ளணுமா, மேற்கொள்ள வேண்டாமா, நான் தொடர்ந்து போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறதான காரியங்களை நம்ம என்ன பண்ணணுமா, தேவ சமூகத்துல சொல்ல வேண்டுமா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலேயோ என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆனா அங்க வார்த்தை ஒண்ணு உண்டு, அந்த பலவீனத்தை நான் மாற்றுவேன்னு கர்த்தருடைய வார்த்தை பவுலுக்கு என்ன பண்ணல, சொல்லல. பலவீனத்தை மாற்றுவேன் என்று அங்க வார்த்தை இல்ல. பலவீனத்தை இந்த நாட்களுக்கு அப்புறம் மாத்திருவேன்னு வார்த்தை இல்ல. சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, என் கிருபை உனக்கு, நீ பலவீனமா தான் இருப்ப, ஆனா பலவீனத்துல என் கிருபை என்ன பண்ணும், வெளிப்படும். அதுதான் தேவ சித்தம். இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணுமா. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன இந்த காரியத்துல. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக கெத்செமனில ஜெபிக்கிறாரு, நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இந்த உபத்திரவம் என்னும் பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லாவிட்டால் இதை என் வாழ்க்கையில் இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்ள சித்தமா இருக்கிறேன். அப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணு எடுத்து போட்டாலும் சந்தோஷம், ஒரு வேளை தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் இருந்து வாங்காமல் இருப்பாராகில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், சித்தமுள்ளவர்களா இருக்கணும். அப்ப அந்த பலிபீடம் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நேரத்திலும் தேவ சித்தத்தை இந்த பலிபீடம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதிலிருந்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் பிரசங்கத்தை முடித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் போக நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்? யார் கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள்? நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோமா? நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோமா? கையை உரைத்து சொல்லுங்க. நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன். நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன்.
அப்ப நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய 3 குணாதிசயம் என்னவென்றால், கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சாட்சி கொடுத்தார். இப்ப முதலாவது தேவ சித்தத்தை செய்ய வேண்டியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமா? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருக்கணும். இரண்டாவது ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தின் 33வது வசனம். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். இரண்டாவது தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். முதலாவது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். மூன்றாவது வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கணும். இரண்டாவது கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணும். மூன்றாவது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். மீண்டுமாய் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் அவரின் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற வேண்டும். எப்படி என்றால், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நம்ம நினைக்கிறதெல்லாம் யாரு செய்வா? கர்த்தரை தவிர. காரணம், நம் இருதயத்தில் நம்முடைய விருப்பத்தை எல்லாம் யார் நிறைவேற்றுவா? அப்பா. அவங்கள விட்டா தாத்தா பாட்டியா? சரி, சிலருக்கு தாத்தா பாட்டி, சிலருக்கு அம்மா அப்பா, சிலருக்கு கணவர், சிலருக்கு பிள்ளைகள், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவங்களா இருப்பாங்க. காரணம் என்ன? இதுலயும் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்க நினைப்பீங்க, அவங்க செய்வாங்க. அவங்க யாரா இருக்கும்? கர்த்தரை தவிர. இங்க நான் டீகோட் கர்த்தரை பண்ணல, இயேசுநாதரை நான் இங்க அண்டர்லைன் பண்ணல. அவரை தவிர நம்ம நினைப்போம், அவங்க செய்வாங்க. யாரு? புருஷனோ பொண்டாட்டியோ புள்ளையோ இல்லை. யார் இருதயத்தை புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் செய்ய முடியும். கணவன் செஞ்சா கடமை, மனைவி செஞ்சா கடமை. ஆனா நம்ம இருதயத்துல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சு செய்யறாங்க பாத்தீங்களா, அவன் தான் இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டவன். அது நண்பனா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நம்ம இருதயத்துல நினைப்போம், அதை அவன் செய்வான். இப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நான் நினைப்பேன், அவன் செய்வான். யாரு? தாவீது. நான் நினைப்பேன், நான் சொல்ல மாட்டேன். நான் பரலோகத்திலிருந்து சித்தமுள்ளவரா இருப்பேன். இப்படி செய்யலாம், இப்படி மாத்தி வைக்கலாம், இப்படி பண்ணலாம், நான் யோசிப்பேன். அதை தாவீது டெலிவரி பண்ணுவான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நினைக்கிற இதெல்லாம் தாவீது நினைப்பான். காரணம், என் இருதயத்தோடு அவன் இருதயம் என்றைக்கும் ஒன்றி இருக்கிறது, இணைந்து இருக்கிறது. இணைக்கப்பட்ட ஒருவர்கள் இருவரும் ஒரே காரியத்தை தான் என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. வேறு சிந்தை உண்டாகாது. ஒரு விஷயத்துல இணைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரே காரியத்தை தான் என்ன பண்ணுவாங்க? அது இருவரா இருந்தாலும், மூவரா இருந்தாலும், 4 பேரா இருந்தாலும், எத்தனை பேரா இருந்தாலும், அவர்கள் ஒரு காரியத்துக்குள் இணைக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க சிந்தை ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்முடைய ராணுவத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கேப்டனுக்கு கீழே ஒரு 10 பேரு, ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழுவை என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. இப்ப இந்த ஒரு கேப்டனுக்கு கீழே இருக்கிற 10 பேரும் 15 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்டன் என்ன பண்ணுவாரு, கமாண்டர் என்ன பண்ணுவாரு, கண்ணை காட்டுவாரு, கமாண்டர் விரலை காட்டுவாரு, இப்படிதான் பண்ணுவாரு. அதையெல்லாம் அக்யூரேட்டா அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவாரு, புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துவார். இது காரணம் என்ன? கமாண்டருக்கும் சோல்ஜருக்கும் உள்ளதான இணைப்பு. அவர்கள் இருவரும் அதற்கு முன்பாகவே இந்த யுத்த களத்தை குறித்து அவருடையதான கூடாரத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பாங்க. இதற்கு இது அர்த்தம், இதற்கு இது அர்த்தம், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும், இப்படி சொன்னா அப்படி செய்ய வேண்டும் என்று சகல டீகோடான வார்த்தைகளையும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம், முன்னதாகவே அவர்கள் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? அதை பயிற்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப நாம கர்த்தருடைய சித்தத்தை, அந்த கமாண்டருடைய சித்தத்தை இந்த சோல்ஜர் செய்யணும் அப்படின்னா, இந்த சோல்ஜர் அந்த கமாண்டர் ஒரு கூடாரத்துக்குள்ள என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கணும். பேச ஆரம்பிக்கணும். நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டும் என்றால், நாம் தேவனுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து தேவனோடு ரகசியம் பேசுறவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறுவோம் என்றால் அவர் நினைப்பதை நாம் இங்கு செய்ய முடியும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தை சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன்ப்பா நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் என்னமோ செய்யுங்க, உங்க சித்தம் என்னமோ செய்யுங்க. இப்படிதான் ஜெபம் பண்றமே தவிர உங்க சித்தம் என்னப்பா நான் செய்யறேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? உங்க சித்தம் நீங்க செய்யுங்க, உங்க விருப்பம். ஆனா தாவீது அப்படி கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை நான் செய்யறேன், நீங்க நினைக்கிறத நான் செய்யறேன். கர்த்தர் ஒரு மனுஷனை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா தாவீது அவமானப்படுத்த மாட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனை கொல்லக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா கர்த்தர் அந்த மனுஷனை கொல்ல மாட்டார், தாவீது அந்த மனுஷனை கொல்ல மாட்டார். கர்த்தர் ஒருவனை காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா தாவீது அந்த மனுஷனை காப்பாற்றுவார், ஆனா சொல்ல மாட்டார். கர்த்தர் தாவீதினிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. கர்த்தர் தாவீதினிடத்துல தீர்க்கதரிசி மூலமாய் பேசினது கிடையாது. கர்த்தர் தாவீதினிடத்தில் சொப்பனத்திலோ தரிசனத்திலோ பேசினது கிடையாது. ஆனால் தாவீது கர்த்தர் நினைப்பதை செய்வார். காரணம், தாவீது கர்த்தரோடு பேசி கொண்டிருந்தார். பேசி 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 அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய விருப்பம் என்ன, அவர் எதை விரும்புறாரு, எதை ஏற்றுக்கொள்வாரு, அக்யூரேட்டா செஞ்சார். அதனாலதான் இதற்கு முன்பாக உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். மோசேக்கு கூட கர்த்தர் சொல்லிதான் கூடாரத்தை என்ன பண்ணார்? போட்டார். மோசேயே கர்த்தர் சொல்லிதான் கூடாரத்தை அமைச்சார். ஆனா தாவீது கர்த்தர் சொல்லாமலே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தார். இவ்வளவுதான் வித்தியாசம். தேவனோடு இருக்கிற நெருக்கமான இருதயத்திற்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதான எண்ணம் என்னாகும்? தோன்றிக்கொண்டே இருக்கும். மோசே கர்த்தர் சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாரு. ஏன்னா சீனாய் மலையில 40 நாட்கள் மோசே அமர்ந்திருக்கும் பொழுது கட்டளைகளை கொடுத்து, பிரமாணங்களை கொடுத்து, ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டியதான நீளம் என்ன, உயரம் என்ன, அகலம் என்ன எல்லாத்தையும் சொன்னார். அதற்கப்புறம் தான் மோசே அதை செய்தார். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. தாவீது தேவன் நினைக்காத, தேவன் சொல்லாத தேவ ஆலயத்தை கட்டும்படி தன் ஜீவிய காலம் முழுவதும் தங்கத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் மரங்களையும் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தார். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டார்.
கட்டிருவியா? நான் தங்கத்தக்க ஒரு வாசலத்தை நீ கட்டிருவியா தாவீது? தாவீது சொல்றாரு, உமக்கு நிகரா என்னால கட்ட முடியாது, ஆனா உம்மை ஆராதிக்கும்படி ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். நீர் தங்கத்தக்க வாசஸ்தலத்தை உருவாக்க முடியாது, ஆனா உம்மை ஆராதிக்கத்தக்க ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வாசஸ்தலத்தை என்ன பண்ண முடியும்? ஆனா சொல்லுவாரு பாருங்க, நான் கூரை வீடு, அதாவது கட்டப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், என் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சிலைக்குள் இருக்கிறது. இந்த இருதயம் யாருக்குங்க வரும்? இந்த இருதயம் யாருக்கு வரும்? அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நம்ம ஃபீல் பண்ணுவோம், என் வாழ்க்கை இப்படி இருக்கே, இப்படிப்பட்டவனா இருக்கேனே, இது நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணும்போது அந்த ஃபீலிங்கை கேட்டு நமக்காக ஒருத்தரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அப்ப கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனை கர்த்தர் எதிர்பார்ப்பாரா இல்லையா? நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, யாராவது வந்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்திரிக்க முடியல, ரொம்ப அப்படி இருக்கு இப்படி இருக்கு, யாராவது வந்தா நல்லா இருக்கும். இதே ஏக்கம் என் தேவனுக்கும் உண்டு. இதே ஏக்கம் என் தேவனுக்கு உண்டு. அதனாலதான் சொன்னாரு, ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன். அப்ப தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு மனிதர்களை அவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறாரு. தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணார். தாவீது நினைத்ததையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் நினைத்ததெல்லாம் தாவீது செய்து கொண்டிருந்தார். 2 பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். நினைப்பாரு, இவர் செய்வார், இவர் நினைப்பாரு, அவரு செய்வார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமா? கூடாரத்துக்குள் ஒரு நெருக்கமான உறவு என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். மாறினால்தான் தேவ சித்தத்தை செய்ய முடியும். அதற்கு கூடாரத்திற்குள் நாம் என்ன பண்ணணும்? ஐக்கியப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, தேவ சமூகத்தில் நாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற சித்தமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்வேன், அப்ப நான் கர்த்தருடைய கூடாரங்களில் பிரவேசிப்பேன். நான் கர்த்தருடைய கூடாரங்களில் பிரவேசிப்பேன். யோசுவா என்கிற ஒரு வாலிபன் கர்த்தருடையதான ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். விலகாதிருந்த அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அவனை கொண்டு தன் விருப்பத்தை நிறைவேற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பது கர்த்தருடைய விருப்பம். மோசே மரித்து விட்டான். மோசேயின் ஸ்தானத்துக்கு இப்ப யாரு வரா? யோசுவா. எப்படி வந்தாரு? ஆசரிப்பு கூடாரத்தை, தேவ சமூகத்தை விட்டு, தேவனோடு பேசுகிற ரகசிய செயலை விட்டு, தேவனோடு இருக்கிற நெருக்கமான உறவை விட்டு அவன் ஒரு நாளும் ஒருபோதும் பிரியாதவனா இருந்தபடியினால் அவனை கொண்டு தமது சித்தத்தை கர்த்தர் தேசங்களில் செயல்படுத்தி கொண்டே இருந்தார். அப்ப நம்மை கொண்டு கர்த்தர் நம்முடைய தேசத்தில் சித்தங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் கூடாரத்தை விட்டு விலகாதவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் கண் அசைவை கண்டுபிடித்து செயல்பட முடியும். ஒரு பிள்ளை அழுகிறது தாய்க்கு மட்டும்தான் தெரியும், இன்னொரு தாய்க்கு என்ன பண்ணாது? தெரியாது. 2 பேருமே தாய் தான். ஆனா தன்னுடைய பிள்ளை அழுகிறது அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். இன்னொரு பிள்ளை அழுகிறது அந்த தாய்க்கு தான் தெரியும். 2 பேரையும் மாத்தி போட்டுட்டாக்கா கண்டுபிடிச்சிருவாங்களா? 2 பேர் பிள்ளை பெற்றவங்க இருக்கிறாங்க. 2 பேருடைய பிள்ளையும் மாத்தி கொடுத்து நீங்க கொஞ்ச நாள் சமாளிங்க அப்படின்னு சமாளிக்க முடியுமா? அவங்க பெற்றெடுத்த பிள்ளைய அவங்க சமாளிக்கலாம். இன்னொரு பெற்றெடுத்த பிள்ளைய அவன் என்ன பண்ண முடியாது? சமாளிக்க. ஏன்னா அது ஏன் அழுகுதுன்னு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் அழுகிறது மட்டும்தான். எந்த நேரத்துக்கு ஏன் அழுகுதுன்னு பெற்ற தாய்க்கு மட்டுமே தெரியும். அதுபோல தேவ சமூகத்தில் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்போம் என்றால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம்
கர்த்தரை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டு நீங்க என் இருதயத்தில் வாசம் பண்ணுங்கப்பா, நம்ம அவர் இடம் கொடுப்போம்னு சொன்னா அவர் நினைப்பதை நாம் செய்ய முடியும். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை போல நாமும் கர்த்தரும் மாறுவோம் என்றால், நாமும் தேவ சமூகமும் மாறுவோம் என்றால், நாமும் தேவனுடைய ஆலயமும் மாறுவோம் என்றால், அவர் சித்தத்தை நம்மை கொண்டும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 35:33. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் யார் அப்படின்னா, தேவனுடையதான ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடையதான உடன்படிக்கை, தூபபீடம், மேஜை, இப்படி சகல விதமான உள்ளான பொருட்கள் அனைத்தையும் செய்யும்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி. 31ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அதை யாத்திராகமம் 31:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்தீர். வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும். போதும் போதும் போதும், நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சுக்கங்க, குறிச்சு வச்சு. இங்க பெசலே எனப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொண்டு அவனிடத்தில் தம்முடைய ஆவி அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எதுக்கு? தேவனுடையதான வினோதமான வேலைகளை செய்கிறது. தேவ ஆலயத்தில் வினோதமான வேலைகளை செய்வான். எப்படிப்பட்ட வினோதமான வேலை தெரியுமா? மற்றவங்க செய்யற மாதிரி இவன் கிடையாது. மற்றவங்க செய்யறது போல இவன் செய்ய மாட்டான். இன்னும் சொல்றேனே, தேவ ஆலயத்துல நம்ம வித்தியாசமா காணப்படணும் அப்படின்னா, தேவ சமூகத்துல நாம் வித்தியாசமாய் காணப்படணும் அப்படின்னா, மற்றவர்களை போல நானும் உட்கார்ந்தேன், எழுந்திருச்சேன், படுத்தேன், தூங்கன் இல்லாம நாம் தேவ சமூகத்தில் மற்ற விசுவாசிகளுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம் வித்தியாசமான வினோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நமக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த கோத்திரத்துல இந்த மகனுடைய மகனை நான் தெரிந்து கொண்டு அவன் மூலமாக என் ஆலயத்தில் நான் நினைக்கிற வேலையெல்லாம் என்ன பண்ணுவேன்? செய்வேன். சரி, இப்ப இந்த விஷயத்துல, இந்த காரியத்துல தேவன் மோசேக்கு எழுதி கொடுத்தார். என்ன எழுதி கொடுத்தாரு? தூபபீடம் இத்தனை மூலம் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், உடன்படிக்கை பெட்டி இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இதற்கெல்லாம் மாதிரி கிடையாது. இதுக்கெல்லாம் மாதிரி கிடையாது. நம்ம கிட்ட ஒரு கலரை கொடுத்து உருவாக்க சொன்ன ஒரு கலரை என்ன பண்ணுவோம்? உருவாக்குவோம். ஒரு ஓவியத்தை குறித்து வரைஞ்சு கொடுங்கன்னா ஓவியத்தை குறித்து வரைஞ்சிருவோம். இந்த லெட்டரை குறித்து எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணுவோம்? டிசைன் பண்ணுவோம். எனக்கு ஒரு டிசைன் வேணும், பண்ணி கொடுங்கன்னா முடியுமா? ஒரு மாதிரி இருந்தா அதை பார்த்து அதை விட அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை அப்டேட் பண்ணி கொண்டு போக முடியும். ஆனா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, எந்த ஒரு வரைபடமுமே இல்லை, வெறும் வார்த்தைகள் தான் இருக்கு. வார்த்தையை வைத்து உருவத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவனுடைய விசேஷித்த ஆவி என்ன பண்ணணும்? ஊற்றப்பட்டு இருக்கணும். இன்றைக்கு நம்ம தூபபீடம்லாம் பார்க்குறோம். நம்ம தூபபீடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாக்க தூபபீடம் எப்படி தான் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோனில் பார்க்குறோம், பலிபீடம்னா இப்படி தான் இருக்கும், அது கொம்புகள் இப்படி இருக்கும். அது என்ன பண்ணுறாங்க? யோசிக்கிறான். அதான் வினோதமான காரியங்கள். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாததை, மற்றவர்களால் உணர முடியாததை நாம் உணர வேண்டும் என்றால் நமக்குள் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நமக்குள் தேவ ஆவியானவர் இருப்பார் என்றால் நம்மால் சில காரியங்களை உணர்ந்து கொள்ள
முடியும். சில காரியங்கள்லாம் இன்றைக்கு உலகத்துல சொல்லுவாங்க, இது மனுஷனால் முடியாத காரியம், இது மனுஷ புத்திக்கு எட்டாத காரியம். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்முடைய சிந்தைக்குள் வர வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அந்த சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்த விசேஷித்த கிருபை, நான் நினைச்சதை அவன் உருவாம கொண்டு வருவான். நான் ஆசிரியப்படர் இப்படி இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா ஆசிரியப்படத்தை யாரும் பார்த்தது கிடையாது. தூபபீடத்தை பார்த்ததில்ல, வெண்கல பீடத்தை பார்த்ததில்ல, உடன்படிக்கை பெட்டியை பார்த்ததில்ல, பலிபீடத்தை பார்த்ததில்ல, தூபத்து எதையுமே பார்த்ததில்ல. ஆனா அதையெல்லாம் உருவாக்கணும். எப்படி முடியும்? ஆவியானவர் வேணும். நான் இப்படி விசுவாசிக்கிறேன். அந்த ஆவியை உடைய பெசலையன் தங்கத்தை எடுத்து அல்லது ஒரு கல்லை எடுத்து அவன் உளியையும் சுத்திலையும் எடுத்து அவன் தட்டியிருப்பான். தன்னை அறியாமலே ஒரு உருவத்தை அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஏன்னா அவனை தான் தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனா உருவத்தை கொண்டு வரணும். எப்படி உருவத்தை கொண்டு வந்திருப்பான்? அந்த ஞானம் எங்கே இருந்து வந்துச்சு? தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டவனாய் இருந்தபடியினால் தேவ சித்தத்தை எவராலும் யூகிக்க முடியாததை, மோசையால் கூட அதை உணர்ந்து கொள்ள முடியாத காரியத்தை செபலையனை வைத்து கர்த்தர் செய்கிறார் என்றால் அவனுக்குள் விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் ஊற்றி வைத்திருந்தார். பெசலையருக்கு என்ன இல்ல. ஆனா கட்டளையை வாங்கினது யாரு? மோசே. மோசையினால செய்ய முடியாதத, மோசையினால உணர முடியாதத யாரு செய்யறா? வாசிங்க தொடர்ந்து. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்ப புரியுதா? எப்படின்னு தெரியாது, உருவம் தெரியாது. ஒரு கல்லை கொடுத்து பலிபீடத்தை கட்ட அப்படின்னா பலிபீடம் எப்படி இருக்குன்னே தெரியாது, அப்புறம் எங்க கட்டுறது? தங்கத்தை கொடுத்து இதுல ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குன்னே தெரியாது, அப்புறம் எங்க தங்கத்தை வச்சு செய்யறது? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்மிடத்தில் அநேக காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனால் அதை பிரயோஜனப்படுத்த நமக்கு விசேஷித்த கிருபை வேணும். நம்மிடத்துல அநேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், அதை சரியாக பயன்படுத்த நமக்கு விசேஷித்த கிருபை வேணும். இன்னைக்கு விசேஷத்தை ஞானம் இல்லாதனாலதான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீணா செலவாயிட்டு இருக்கு, விரயமா செலவாகுது. காரணம் என்ன? சரியாய் செலவு பண்ணத்தக்க ஞானம் இல்லாததால். எதற்கு பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தக்கூடாது, எதற்கு கொடுக்கணும், எதற்கு கொடுக்க கூடாது. பூனை கண்ணை மூணா பூலோக இருண்டு போன கதையா, கையில பணம் நிறையா இருக்கும்போது எல்லாத்தையும் என்ன பண்றது? அப்புறம் இல்லைன்றது. அதனாலதான் அவனுக்கு ஒரு தேவ ஞானம் கொடுக்கப்பட்டது. என்ன தேவ ஞானம்? தேவன் யோசிப்பதை யூகித்து செய்கிற ஞானம். அது நமக்கு வேணும். தேவன் நினைப்பதை யூகிக்கிற ஞானம். நீங்க நினைக்கிறத நான் யூகிக்கிறது ஞானம் கிடையாது. அது மூஞ்ச பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மூஞ்சி துக்கமா இருக்குன்னா அது தூங்கி ஏஞ்ச மூஞ்சா இருக்கா, இல்லை அழுதுனால அந்த மூஞ்சி துக்கமா இருக்கா, இல்லை பசினால துக்கமா இருக்குன்னு மூஞ்ச பார்த்து என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இது மனுஷனுக்கு இருக்கிற யூகம். இது யாரை வேணா சொல்லலாம். தேவ யூகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்குதான் ஞானம் வேணும், விசேஷித்த ஆவி வேணும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மேல் வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, அமருங்க அப்படின்னாரு. அதை கேட்டு 120 பேரும் மேல் வீட்டில் போய் அமர்ந்தார்கள். அமர்ந்தவர்கள் மேல் ஒரு பலமான கீழ்காற்று அடிக்க, அபிஷேகம் இறங்க, அங்கு இருந்தவர்கள் மேல் அந்நிய பாஷைகள் நாவுகள் வெளிப்பட, அவர்கள் பேசுகிற ஞானத்தை கேட்டு 3000 5000 திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். இது யாரால முடியும்? பேச்சில ரட்சிப்பு கொண்டு வர முடியுமா? ஒருவருடைய பேச்சு நிமித்தம் ஒருவருக்கு அபிஷேகம் கிடைக்குமா? கொர்நேலியு வீட்டில் நடந்துச்சு.
பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அவனுடைய பிரசங்கத்தை கேட்ட அனைவர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இது முடியுமா? அப்ப என்ன வேணும்? இதுக்கு ஒரு அபிஷேகம் வேணும். ஒரு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இருந்தா வினோதமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வைப்பார். அதான் சொல்றேன்ல, அந்த நாட்கள்ல மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது, மோசேக்கும் தெரியாது. பெசலேயன் என்ன பண்றாங்கிறது மோசேயால யூகிக்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்களால யூகிக்க முடியல. ஆனா கர்த்தர் யூகித்தார். நான் இதை தாண்டா நினைச்சேன், கரெக்டா பண்ணிட்டேன். சில விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் நினைச்சேன் அப்படியே அவன் செஞ்சிட்டான். அப்ப கர்த்தர் நினைக்கிறத நம்ம அக்யூரேட்டா என்ன பண்ணணும்? செய்யணும். அதுக்கு நமக்கு ஒரு அபிஷேகம் வேணும். தேவ சித்தத்தை செய்யறதுன்னா ஏதோ கண்ணை மூடிட்டு செய்யறது கிடையாதுங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவரே சொல்லுங்க செய்யறேன், நான் வசனத்தை வாசித்து அப்படி இல்லை. பிசகாமல் பிசகாமல் ஒரு நூல் அளவு கூட பிசகாமல் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படின்னா அதுக்கு விசேஷித்த அபிஷேகம் நமக்கு வேணும். அந்த அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் பிசுரே இல்லாம என்ன பண்ண முடியும்? தேவ சித்தத்தை பூரணமாக செயல்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்தாரு. நான் நினைப்பதை அவன் செய்வான், நான் யூகிப்பதை அவன் யூகிப்பான், என் இருதயத்தின் காரியத்தை அவன் யூகிப்பான். இன்றைக்கு கர்த்தர் எதை யூகிக்கிறாரு? எதை விரும்புறாரு? இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுங்கள், அவர்களை என்னுடைய பந்தியில் பங்குள்ளவர்களாய் மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பிரதானமான சித்தத்தை கொடுத்திருக்கிறாரு. சொல்லியும் சொல்லிட்டாரு, இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லிட்டாரு. செயல்படுத்துவதற்கு நமக்கு அபிஷேகம் வேணும். செயல்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணுமா? விசேஷித்த அபிஷேகம் வேணும். யூகிக்கணும். எப்படி சுவிசேஷம் சொல்லலாம்? யூகிக்கணும். ஒரு மனுஷங்க இருக்கிறாங்க, குணப்படாத மனுஷங்க இருக்கிறாங்க, பலவீனமான மனுஷங்க இருக்கிறாங்க, இல்ல ஸ்தோத்திரம் விக்கிரகாராதனைக்காரங்க இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு எப்படிப்பட்ட சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு தேவ சமூகத்துல நீங்க இருப்பீங்கன்னா தேவ இருதயம் உங்களுக்கு வெளிப்படும். இந்த வார்த்தையை சொல்லு, அவன் குணப்படுவான். நீ 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ண வேண்டாம்ப்பா, ஒரு வார்த்தை போதும், ஒத்த வார்த்தை போதும். அந்த வார்த்தையை யூகிக்கிறதுக்கு தேவ சமூகத்துல இருக்கிற அபிஷேகம் நமக்கு வேணும். ஒரு வார்த்தை போதும் ஒருவனை குணப்படுத்த. ஆனா அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்க நமக்கு அபிஷேகம் வேணும். இன்னைக்கு 1000 வார்த்தைகள் சொன்னாக்க யாரும் உற்சாகம் அடைவதில்லை. ஒரே ஒரு வார்த்தை இருந்தால் போதும். ஒருவன் பலன் அடைவதற்கும், ஒருவன் துவண்டு போவதற்கும், ஒருவனை பலவீனப்படுத்துவதற்கும் ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை என்னவென்று தேவ அபிஷேகத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஏன்னா தாவீது அங்க இருந்ததான எல்லா படை வீரர்களும் கணிக்காத ஒன்றை கணித்தான். அங்கு இருந்த எல்லாரும் கணிக்காத, யூகிக்காத ஒரு காரியத்தை தாவீது யூகித்தார். என்ன யூகித்தார்? கல்லை சுழற்றி நெற்றியில் அடித்தால் அவன் கீழே செத்து கிடப்பான். அவன் கீழே விழுந்து செத்து கிடப்பான். யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்களால் அதை கணிக்க முடியல, சவுலால கணிக்க முடியல. யுத்தம் பண்ணின சவுலால இதை கணிக்க முடியல, படை வீரர்களால கணிக்க முடியல. ஆனா யாரு கணித்தா? தேவ ஆவியை உடையவன் அதை கணித்தான், யூகித்து அடித்தான். கோலியாத் செத்து விழுந்தான். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை விழ பண்ண வேண்டும் என்றால் தேவ அபிஷேகத்தோடு நீங்க செயல்படுங்க. அதை அந்த காரியத்தை முறியடிக்க தேவன் உங்களுக்கு கிருபையை நிச்சயம் தருவார். தாவீதுக்கு அந்த கிருபையை கொடுப்பார்னா நமக்கும் அதே கிருபையை கொடுப்பது நிச்சயம். ஆனா ஒரே ஒரு காரியம், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். தேவ அபிஷேகத்தோட செயல்படணும்.
மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவனுடைய வார்த்தையான தீர்க்கமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. நீ ரோமாவிலே போய் என்னுடையதான சாட்சியை சொல்ல வேண்டும். ஆனா 27ஆம் அதிகாரத்துல பெரிய கப்பல் சேதம் உண்டாகுது. ஆனா 28ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்துல ராயனுக்கு முன்பாக பவுல் நிற்கிறார். 27ஆம் அதிகாரத்துல கப்பல் சேதம் ஏற்படுது. 28ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்துல பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்கிறார். இப்ப தேவ சித்தம் என்ன? பவுல் ராயனுக்கு முன்பாக போய் நிக்கணும். இப்ப இத பவுல் செயல்படுத்தணும். எப்படி செயல்படுத்த முடியும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதனாலதான் சில சமயம் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய போராட்டத்தை பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, வார்த்தை எப்படிப்பட்டதாய் வருது என்பதை மாத்திரம் பாருங்கள். பவுலுக்கு 23ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, நீ ராயனுக்கு முன்னாடி போய் நிப்ப அப்படின்னு. ஆனா 26ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையின்படியே எல்லாம் கிளம்பி கப்பல்ல ஏறி ரோமுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது 27ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு பாறை மேல மோதி அதெல்லாம் ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப பிழை போனா மாட்டேனான்ற கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதன் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ போவ. அதே போல 28ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல ராயனுக்கு முன்பாக நின்று தன் தேவ வார்த்தைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி செயல்படுவோம் என்றால் தேவ சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும். என்ன வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், எதை செய்யும்படி நம்மளை அழைத்தார், அதை செய்தால் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அப்ப இந்த பலிபீடத்தின் மூலமாய் தேவனுடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் என்றால் முதலாவது இந்த பலிபீடமானது தேவனோடு நெருக்கமாக இருக்கணும். அதாவது தேவ பலிபீடத்துல தேவனுடைய அக்கினி என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் அடையாளம் அக்கினி எரிய வேண்டும். அக்கினி எரிந்தால் பதில் உண்டானது என்று அர்த்தம். அப்ப பலிபீடத்தையும் அக்கினையும் பிரிக்க முடியாது என்றால் நம்மையும் தேவ சமூகத்தையும் பிரிக்க முடியாதபடிக்கு நம் இருதயம் தேவ இருதயத்தோடு நெருக்கமாக வேண்டும். பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்த பலிபீடத்துக்கு மரியாதை கிடையாது. அப்ப நாம் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்தால் நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப இரண்டாவது, நாம அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருடைய காரியத்தை செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாது. அபிஷேகம் பெறாதவங்க, அந்நிய பாஷையின் அடையாளம் பெறாதவங்க, உங்களுக்கு நான் ஸ்தோத்திரம் ஒரு விஷயத்தை நான் வருத்தத்தோட சொல்லிக்கிறேன், உங்களால் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. தேவ அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய காரியத்தை உங்களால் பூரணமாய் நிறைவேற்ற முடியாது. 1% வேணா நீங்க செய்யலாம், ஆனால் 99% இன்னும் இருக்கு. 1% உங்களால செய்ய முடியும், 99% இருக்கு செய்ய வேண்டியதற்கு. நமக்கு காலம் கம்மியா இருக்கு, நம்முடைய நாட்கள் கொஞ்சம். அதற்குள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கு நியமிக்கப்பட்டதான ஓட்டத்தை ஓடினேன், ஓடி முடித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சரியா ஓடி இருக்கேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை முடிவுக்கு வரும் பொழுது நம்முடைய சிந்தையில ஓட வேண்டியது,
நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேனா? தேவன் எனக்கு கொடுத்த இந்த பிறப்பின் நிமித்தம், தேவன் எனக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பின் நிமித்தம் நான் செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் நான் செய்து முடித்தேனா? ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய சிந்தையில தோண்ட வேணும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி வீடுகள்ல லைட் ஆஃப் பண்ணோமா, கேஸ் ஆஃப் பண்ணோமா, வீட்டுக்கு தாப்பா போட்டோமா, கேட்டை பூட்டினோமா, இதையெல்லாம் யோசிக்கிற மாதிரி தேவ சித்தத்தை செஞ்சேனா? தேவனுடைய சித்தத்தை செய்தேனா? அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்பதான் தேவனுடையதான அந்த அபிஷேகத்தை இன்னும் நம் தாகத்தோடு பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இரண்டாவது, தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்படாமல் தேவ சித்தத்தை செய்ய முடியாது. 1% செய்யலாம், இன்னும் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க செஞ்சது 1%, இன்னும் 99% இருக்கு. அது நீங்க செய்து முடிக்கணும்னா நீங்க ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது, வார்த்தையின்படியே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது உபத்திரவமான பாதையா இருந்தாலும் சரி, அது கண்ணீரின் பாதையா இருந்தாலும் சரி, அது வியாதியின் பாதையா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாதையா இருந்தாலும் சரி, நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும். வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் ஆயத்தமாக மாற வேண்டும். அப்படி மாறினால் தேவ சித்தம் நிறைவேறும். தேவ சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாம் தேவ சமூகத்துல ஒரு விசையாக நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு வயதாகி விட்டதப்பா, இன்னும் நான் உம்முடைய காரியத்தை செய்து முடிக்காமல் இருக்கிறேனே, செய்யத்தக்க பலனை கொடுங்கப்பா, செய்யத்தக்க பலனை கொடுங்கப்பா, செய்யத்தக்க விசேஷித்த கிருபையை கொடுங்கப்பா. வினோதமான காரியங்களை யூகிப்பதற்கு தேவனுடையதான ஞானத்தை, தேவனுடையதான இருதயத்தை யூகித்து செயல்படுவதற்கு என்மேல் இறங்குவீராக, என்மேல் இறங்குவீராக, என்மேல் இறங்குவீராக, என்மேல் இறங்குவீராக. ஓரா சந்தர பௌத்த ரேகா தாராமனா ஷாக்காலா பாரா. ஆண்டவரே, என்னை எல்லாரும் மூடன் என்று சொல்றாங்கப்பா, என்னை எல்லாரும் மதிகேடன் என்று சொல்றாங்கப்பா, நீ ஒரு வேலைக்கும் லாய்க்கில்லைன்னு சொல்றாங்கப்பா, என்னால் எந்த காரியத்தையுமே சரியா செய்ய முடியல. தேவ ஆவியானவரே, என்மேல் அசைவாடுங்க, நான் காரியத்தை சரியாக செய்து முடிக்க வேண்டும். என்னை பார்த்து பிரயோஜனமற்றவன் என்று சொன்னவர்களுக்கு முன்பாக நான் பிரயோஜனம் உள்ளவனாய் காணப்பட என்னை நிரப்புவீராக. ஓரா காதரா பட ஷகட பர.